ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. 4வது வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இதிலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த கிருபை, இரக்கம், தயவு, எங்களுக்கு உம்முடைய வேதத்தை ஆராயும்படி நீ தந்திருக்கிற தருணங்கள் அப்பா. இன்னைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறக்கிற ஆவியானவர் இன்றும் திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசினால் ஒழிய இது எங்களுக்கு புரியாதப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆவியானவரை. கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும், பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஆவியானவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில், வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சில மிக முக்கியமான பிரிவுகளை உண்டாக்குகிறார். 3 முக்கியமான பிரிவுகள், இன்னும் சொல்ல போனால் அது 5 பிரிவுகள் இருக்கிறது. நாம் இன்னைக்கு கர்த்தருக்கு 3 பிரிவுகளை தான் பார்க்க போகிறோம். அந்த 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே முதலாவது பிரிவை தேவன் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் தேவன் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவை உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் பிரிவு உண்டாக்கினார் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்லேருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் அது ஒரு மேப். இந்த கிரியேஷன்ல இருந்து அந்த அழிவு வரைக்கும், நோவா காலத்தினுடைய அழிவு வரைக்கும் ஒரு மேப். இது பேஸ்ல தான் அடுத்த 12ஆம் அதிகாரத்துல இருந்து ரெஸ்ட் ஆஃப் த பைபிள் முழுக்க இருக்கும். இந்த 11ஆம் அதிகாரத்துக்குள்ள தேவனுடைய ரகசியங்கள் பொதிஞ்சிருக்கும். இந்த மொத்த ரகசியங்களையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது தான் மற்ற பைபிள். அதுல உள்ளதுதான் எல்லாத்தையும் இருக்கும். அப்ப நம்ம இதுக்குள்ள சில காரியங்களை நாம் ஆவிக்குரிய விதத்தில் நிதானிக்க வேண்டியதாக இருக்கும். வேத பாடம்ங்கிறதுனால நம்ம அதை ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் முதலாவதாக இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவை உண்டாக்கினார். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காதிருப்பானாக. இதுவரைக்கும் நம்ம என்ன கேட்டிருப்போம்னா, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக கேட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் 3 முக்கியமான பிரிவுகளை உண்டாக்குகிறார். இந்த பிரிவுகளையும் நாம் இணைக்க கூடாது. இந்த பிரிவுகள் கர்த்தர் உண்டாக்கின பிரிவுகள். எப்ப இந்த பிரிவுகள் இணைக்கப்படுதோ அப்பொழுது பூமியில அழிவு வரும். முதலாவதாக இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஆண்டவர் ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். இந்த வெளிச்சம் என்பது என்ன? நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி தேவன் கார் மேகத்தில் கூடியிருக்கிறவர், இருளை தனக்கு கூடாரமாய் கொண்டிருக்கிறவர் அப்படின்லாம் இருக்குது. அப்ப இந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த இருள் வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், சந்திரனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் இல்லை, வேறொரு வெளிச்சம் இருக்கிறது. அது என்ன வெளிச்சம்? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். 23, 24, 25 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, அவரே வெளிச்சம். ஆட்டுக்குட்டியானவர் தான் வெளிச்சம், அவருடைய முகத்தின் பிரகாசம். அப்ப தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா என்னன்னா, தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கவில்லை, தன்னுடைய பார்வையை பூமிக்கு நேராக திருப்புகிறார், கிரியேஷனுக்கு நேராக திருப்புகிறார், தன்னுடைய முகத்தை அதற்கு நேராக திருப்புகிறார். இதற்கு நல்ல உதாரணம் எங்க இருக்கு? 4ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு என்ன நிறைவேறுச்சு அப்படி பாத்தீங்கன்னா, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த வெளிச்சம் இந்த இருளில், பாவ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பரிசுத்த வெளிச்சம் வீசப்படுகிறது. அப்போ இந்த பூமியானது இருளில இருக்கிறது, கர்த்தர் அதை உருவாக்க போகிறார், அதுல கிரியேஷன்ஸை தொடங்க போகிறார். முதலாவது அங்க என்ன தேவை? வெளிச்சம் தேவை. நமக்குள்ளே முதலாவதாக ஆண்டவர் எதை தொடங்கினார்? ரட்சிப்பின் வெளிச்சத்தை தான் ஆண்டவர் நமக்குள்ளே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் தான் நமக்குள்ளே வந்தது. நாம் எப்படி இருந்தோம்? இருளுக்குரியவர்களாக இருந்தோம், பாவத்துக்குரியவர்களாக இருந்தோம். அப்படி பாவத்துக்குரியவர்களாக இருந்த நம்ம மேல கர்த்தருடைய வெளிச்சம் வீசியது. எல்லா கிரகங்களும் இருந்தது, அத்தனை கிரகங்கள் மேலையும் கர்த்தருடைய வெளிச்சம் வீசாதபடிக்கு கர்த்தருடைய வெளிச்சம் பூமியின் மேல் வீசப்பட்டது. காரணம், அங்கே ஆண்டவர் கிரியேஷன்ஸ் தொடங்க போகிறார். அதே மாதிரிதான் இந்த பூமியில கோடிக்கணக்கானவர்கள் இருக்கும் போது கர்த்தர் நம்மை செலக்ட் பண்ணுகிறார். கர்த்தர் எவனை முன்குறித்தாரோ அவனை தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக எவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்தாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் செலக்ட் பண்ணுகிறார்.
அப்ப நம்ம பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு கோடி ஜனங்கள்ல நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல வீசப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரண காரியங்களே இல்லைங்க. பூமியை விட சூப்பரான கிரகங்கள் எத்தனையோ இருக்கு. நாம பூமியில இருக்கிறதுனால, இந்த பூமி கிரியேட் பண்ணதுனால, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த பூமி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி? அதுல முதல் 3 நாள் நீங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு நினைக்கிறீங்க? ஆண்டவர் செட்ரேட் தான் பண்றாரு. நீங்க முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் பாருங்க, கிரியேஷன் எப்படி இருக்கும்? முதல்ல வெளிச்சம், அப்படி ஆண்டவர் தன்னோட வெளிச்சத்தை திருப்பினாரு. 2வது நாள் 2 தண்ணியை ஒதுக்குனாரு. 3வது நாள் கீழே உள்ள தண்ணியெல்லாம் ஒதுக்குறாரு. அதாவது தேவன் செட்ரேட் பண்றாரு. அங்க 2வது நாள் 3வது நாள் பாருங்க, கிரியேஷனே இருக்காது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒழுங்குபடுத்துகிறார். 2வது வசனம் சொல்றது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கின்மையும் வெறுமைனா என்ன? நிறைய பேருக்கு இதுக்கான ஒரு கேள்விகள் கூட கேட்டிருக்கிறாங்க. ஒழுங்கின்மைனா எப்படி தேவன் உண்டாக்கின பூமி ஒழுங்கின்மையா இருக்குது? அப்போ 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பேரு கேப் தியரின்னு பேரு. நிறைய பேர் இதை கூட நம்புறவங்க இருக்கிறாங்க. கேப் தியரினா என்ன? 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கு நடுவுலயே இதே மாதிரி உலகம் கொஞ்ச நாள் இருந்துச்சாம், பல ஆயிரம் வருஷம். அப்பொழுது பிசாசு அந்த வருஷத்துக்கு, அந்த காலகட்டங்களில் அந்த உருவாக்கப்பட்ட பூமிக்குள்ள இருந்தாராம். அந்த பூமியில இருந்த ஜனங்களை எல்லாம் அவன் மோசம் போக்கின பிறகு தேவன் பூமியை அழிச்சிட்டாராம். அழிச்சு தண்ணிக்குள்ள தள்ளிட்டாராம். அதற்கு பிறகு மீண்டுமாக தேவன் என்ன செய்யறாரா? கிரியேட் பண்றாராம். அப்படி கிரியேட் பண்ணப்பட்ட பூமி தான் இப்ப நாம இருக்கிறோம். அதுதான் அதுக்கு பேரு கேப் தியரின்னு பேரு. அப்பதான் டைனோசரெல்லாம் இருந்தது. அது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக. இப்படி நிறைய இதற்கான ஆதாரபூர்வம் இல்லாத காரியங்களை நிறைய பேர் சொல்வார்கள். அதற்கு சயின்ஸ் கொடுக்கக்கூடியதான அபத்தமான ஆதாரங்களை எடுத்துக்கொள்வார்கள். இந்த அறிவியல் இருக்குது, நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் என்பது தேவன் உண்டான பிறகு, பூமி உண்டான பிறகு உண்டாக்கப்பட்டது. அதனால அந்த அறிவியலை வச்சுக்கிட்டு இந்த பூமியையோ தேவனையோ நீங்க கணிக்க கூடாது. தேவன் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர். அறிவியலை வைத்துக்கொண்டு தேவனை நம்ம சில கேட்பாங்க, பகுத்தறிவாதிகள்னு பேர் அவங்களுக்கு. அவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, யோ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றீங்க இல்லைங்கயா, கடவுளை காட்டுங்கயா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா அதுக்கு பேர் பகுத்தறிவாதம். அவங்க சொல்ற வார்த்தை, கடவுளை காட்டுங்கயா, நாங்க பாருங்க எல்லாத்தையும் காட்டுறோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு மரத்தை செய்து வெட்டி நம் டேபிள் சேர் செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்ச பிறகு இந்த மரத்தை வச்சுக்கொண்டு நீ உருவாக்குனிய அந்த மரத்தோட ஷேப்பை காட்டினா எப்படி சேர்க்க முடியும்? உருவாக்குனது வேறு, இப்ப இருக்கிறது வேறு. அந்த உருவாக்கின கிரியேட்டரை கிரியேஷன்ஸை வச்சு காட்ட முடியாது. அவர் உருவாக்கினவர். கம்ப்யூட்டரை வச்சு எப்படி மனுஷனை நாம உருவாக்க முடியும்? மனுஷன் தான் கம்ப்யூட்டரை உருவாக்குறாரு. இப்போ கம்ப்யூட்டரை வச்சு மனுஷனை உருவாக்க பார்க்கறாங்க, அது ஆபத்துல போய் முடிய போகுது. கிரியேட்டரை வச்சு கிரியேஷன்ஸை கணிக்கலாமே ஒழிய கிரியேஷன்ஸை வச்சுக்கிட்டு சிருஷ்டிப்புகளை வைத்து சிருஷ்டிகளை கணிக்க கூடாது. இன்னைக்கு அதுதான் கேட்கறாங்க, அவரை காட்டு அவரை காட்டு. அவரை காட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, காட்டினா செத்து போவோம். அதனாலதான் இருக்கு, அவரை கண்ட ஒருவனும் நம்முடைய நன்மைக்கு அவர் வராம இருக்கிறாரு. ஒரே ஒரு தடவை நம்ம நன்மைக்காக அவர் வந்தாரு. தன்னுடைய மகிமையெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள அடக்கிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இன்னும் ஒரு விசை அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இன்னைக்கு கடவுளை காட்டுங்கிறவங்களுக்கு நாங்க காட்டுவோம் ஒரு நாள். ஆனா அன்னைக்கு நீங்க நிக்க மாட்டீங்க. அதான் உண்மை. பகுத்தறிவுனா என்ன தெரியுமா? இப்ப இவங்களுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இவங்க பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னது பார்க்காத ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லி? நமக்கு தெரியாத அண்ட சராசரங்களுக்கு அந்த பக்கத்துல எத்தனையோ கிரகங்கள் இருக்கு, நாம பார்க்கல. அதனால அது இல்லைன்னு ஆயிடுமா? அப்ப பார்க்காத ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்வது சுலபம். அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடறாங்க, நாங்க பார்க்கல அதனால இல்ல. ஒரு நாள் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பார்க்காத ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு இல்ல, இருக்கிறதை பகுத்து அறிவதுதான் பகுத்தறிவு. யார் தேவன் என்பதை பகுத்து அறிவதுதான் பகுத்தறிவு. இன்னைக்கு சரி இருக்கட்டும், நாம இப்போ செய்திக்கு வந்துருவோம். அப்போ ஆண்டவர் செட்டில் பண்ணுகிறார், எல்லாத்தையும் ரெடி பண்றார். இந்த பூமியை ரெடி பண்ணி எப்படி இந்த அண்ட சராசரங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ கிரகங்கள்ல பூமியை செலக்ட் பண்றார். அதே மாதிரிதான் ஏன் பூமியை செலக்ட் பண்ணாரு அது அவருக்கு தான் தெரியும். ஏன் அவர் மார்ஸை செலக்ட் பண்ணல, ஏன் மார்ஸை ரெடி பண்ணி அது அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்மள ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். இத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கிரகங்களுக்கு நடுவில் பூமியை செலக்ட் பண்ணி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாதிரியே இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள்ல கர்த்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஏன் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு காரணமே தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அந்த செலக்ஷனுக்கு மட்டும் காரணம் அவர் கையில தான் இருக்கு. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன், ஏன் தெரியாது, ஒரு காலத்துல தெரிய வரும் ஏசா எப்படிப்பட்டவன், யாக்கோபை எப்படிப்பட்டவன். அதே மாதிரி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், ஏன் அவர் செய்து முடிக்கும் போது தான் தெரியும் ஏன் அது இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தாருன்னு. செலக்ட் பண்ணும் போது கர்த்தர் ஃபியூச்சரை பார்த்து செலக்ட் பண்றாரு. ஃபியூச்சர் நமக்கு தெரியாததுனால ஏன் செலக்ட் பண்ணாரு நமக்கு தெரியல.
ஒரு நாள் தெரிய வரும். அங்கே போகும்போது சொல்லுவாரு, கர்த்தர் ஏன் சொன்னார். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன செலக்ட் பண்ணதெல்லாம் ஒன்னுத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணதே கிடையாது. 100% கிருபை. என்னை செலக்ட் பண்ணதெல்லாம் 100% கிருபை. ஏன்னா ஒரு தகுதியும் இல்லை, ஒரு டேலண்ட்டும் இல்லை, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, லைஃப்ல ஃபெயிலியர் ஆன மனுஷன். இவன் நான் உருப்பட மாட்டேன்னு எல்லாரும் முடிவெடுத்த போது தேவனாகிய கர்த்தர் சொன்னார், எனக்கு நீ வேணும் என்று சொல்லி அவர் என்னை வேறு பிரித்தார். ஒரு நாள் ரோட்லயே நான் பிளாங்கா நின்றுட்டு இருந்தேன். ஆண்டவரே என் ஃபியூச்சர் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனா என் ஃபியூச்சரை பத்தின பயம், ஏன்னா எதிர்காலம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் ஃபியூச்சர் என்ன? நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே? நடுத்தரவில் என்று ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா பயம், எதிர்காலத்தை பத்தின பயம். ஆண்டவர் சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன், உன்னை என் கையில கொடுத்துரு, நான் என் கையில உன்னை வச்சுக்கிறேன். நான் சொல்லுவேன், அதிசயத்தக்க விதமாய் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை எப்படி ராஜாவாக மாற்ற முடியும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமோ, அதே போல ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் மாற்றினார். நான் பேசிக்கலி பூச்சர். ஆண்டவர் என்னை மாற்றினார். மாற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல நிக்க வைத்திருக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க, என்ன படிச்சீங்க, என்ன பண்ணிருக்கிறீங்க? கர்த்தர் ஒருவரே அறிவார். அதெல்லாம் நான் படிச்ச படிப்புக்கும் நான் நிக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வளர்ந்த வளர்ப்புக்கும் நான் நிக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை ராஜாவாக மாற்றினார். அதை மாற்றினதுக்கு ஏன காரணம் அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, கிருபை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை கிருபை. நான் 100% சொல்லுவேன், தேவனுடைய கிருபை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். நம்மை விட்டு ஆண்டவர் சில பாவங்களை, இந்த உலகத்தின் இருளை கர்த்தர் விலக்கி வச்சிருக்கிறார். இந்த இருளும் வெளிச்சமும் பிரிந்திருக்கிறது நல்லது என்று கர்த்தர் கண்டார். நல்லது என்று கண்டார். இந்த இருளும் வெளிச்சமும் பிரிஞ்சுதான் இருக்கணும். வேதம் தெளிவா சொல்லுது, இந்த பாவத்தையும் நம்மளையும் கர்த்தர் பிரிச்சு வச்சிருக்கிறார். பிசாசுடைய பெரிய திட்டம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் இணைச்சதை பிரிப்பான், கர்த்தர் பிரிச்சதை இணைப்பான். ஆண்டவர் ஒன்று சொன்னாரா அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறதாங்க பிசாசு. அவ்வளவுதான். பிசாசை நீங்க வேற ஒன்று ஒரு டெஃபினேஷனே கொடுக்க வேண்டாம். கர்த்தர் சாப்பிடுனா அவன் சாப்பிடாதேன்பா, கர்த்தர் சாப்பிடாதனா அவன் சாப்பிடும்பா, கர்த்தர் ட்ரெஸ் போடாதனா போடும்பா, கர்த்தர் ட்ரெஸ் போடுனா அவன் போடாதேன்பா. அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்வான். ஆனா எப்படி செய்வானா, ஆண்டவர் மாதிரியே நின்று சொல்லுவான், ஒளியின் வேஷம் தரித்து சொல்லுவான். இவ்வளவுதான் பிசாசு. அப்போ ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பாவத்தையும் ஆண்டவர் பரிசுத்தத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். கர்த்தருடைய வெளிச்சத்தையும் அவர் வெளிச்சம் இல்லாத இடத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். இன்னைக்கு இந்த பிரிவினை, கர்த்தர் உண்டாக்கின பிரிவினை, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும், அதான் வேதம் சொல்லுது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, பாவம் செஞ்சா பரவாயில்ல, ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவாரு. அதுல ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அபத்தமான ஸ்டேட்மெண்ட், செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகின்ற பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பார். என்ன ஸ்டேட்மெண்ட் இது? பாவம் செய்யாதனாலே அவன் பாவம் செய்வான், செய்ய போகிற பாவத்தை மன்னிப்பார்னா இப்ப என்ன அட்வான்ஸ்டா பாவம் மன்னிப்பு ரிசர்வ்ல இருக்கு. இப்ப பாவம் மன்னிப்பு அப்பனா என்ன அர்த்தம்? நீ தைரியமா செய். நியாய பிரமாணத்துக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? நியாய பிரமாணத்தை கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாரு? அவன் பாவம் செய்யக்கூடாது, அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு வருஷம் வளர்க்கணும், அந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமா வளர்க்கணும், பழுதற்றதும் ஊனம் இல்லாதவங்க இருக்கணும். அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியை அவர் எப்படி வளர்ப்பார்? அந்த வீட்டு ஓனர் அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பார், அதை வெளியே விட மாட்டார். அது ஒரு அடிப்பட்டோட, ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு பலி கொடுக்கணும் பாருங்க, அந்த ஆடு தான் பலி கொடுக்கணும். அப்போ அப்படி செல்லமா வளர்க்குற ஆட்டை ஒரு வருஷமா, அது குட்டி பாருங்க, அது குட்டி எப்படி இருக்கும்? செல்லமா வளர்த்தா ஒரு மாசத்துல பழகிரும், 12 மாதம் 1 மாசம் சுத்தி 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 வரும். அப்படியே செல்லமா வளர்க்குற ஆட்டை ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆட்டை தான் நீ என்ன செய்யணும், எனக்கு பலியா செலுத்தணும். அதோட அர்த்தம் என்ன? நீ செல்லமா வளர்க்குற ஆட்டை பலி கொடுக்கும் போது உனக்குள்ள ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு வரும் தெரியுமா? ஐயோ, என் மடியில வளர்ந்த ஒரு ஆடு, எனக்கு காலையே சுத்தி வந்த ஆடு, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரும்போது என் காலை சுத்தி சுத்தி வருமே, எல்லாவற்றுக்கும் என் மடியில வந்து படுத்துக்கொள்ளுமே, அப்படியே செல்லமா நான் பேசினா திருப்பி பதில் கொடுக்குமே. அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த ஒரு ஆடு, குட்டி ஆடை கொண்டு போய் ஏன் பாவத்துக்கு பலி கொடுக்க போறேனே, ஐயோ என் அக்கிரமத்தினால நான் வளர்த்த ஆடு என் கையை விட்டு போகுதே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை பலி கொடுக்கும் போது அவன் இருதயத்துக்குள்ள ஒரு வாதை வரும். அப்போ அவன் தீர்மானிப்பான், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், என் பாவத்துல வந்து ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது, இனி நான் பாவம் செய்யாம இருக்கணும் ஆண்டவரே, அவன் மன்னிப்பு கேட்பாங்கிறதுக்கு தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். நடந்தது என்ன? இவன் என்ன முடிவு பண்ணிட்டான்? ஆடு இருந்தா பாவம் செய்யலாம் முடிவு பண்ணிட்டான். ஒரு ஆடு இருக்குதா, பாவம் செய்யலாம். இப்ப அந்த ஆட்டை என்ன பண்ணலாம்? அதை கொண்டு போய் அழகா ஒரு அதுக்குன்னு பஸ்கா ஆட்டுக்குட்டி வளர்க்கறதுக்குன்னு ஒரு மெய்ப்பர்களை ரெடி பண்ணிட்டாங்க இஸ்ரவேல்ல. அவங்க கிட்ட கொண்டு போய் எல்லாரும் ஆடை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க ஸ்பெஷல் மெய்ப்பர்கள், அவங்க தான் அந்த ஆட்டை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ஆட்டை பாதுகாக்க அவங்க பொறுப்பு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் அதுக்கெல்லாம். அந்த மெய்ப்பர்கள் கையில் கொண்டு கொடுத்துட்டு இவனுக்கும் ஆட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு வருஷம் ஆகும்போது நேரம் அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவான்னா,
தேவாலயத்துக்கு அந்த ஆட்டை கொண்டாந்துருவான். கூப்பிடுவாங்க, இன்னாருக்குரிய ஆடு எங்க வருவாங்க. வந்த உடனே அந்த ஆட்டு இவருக்காக வெட்டப்படுகிறது, வெட்டுவார். இவனுக்கு வெட்டும் போது ஒரு உணர்வு இல்லாம போயிருச்சு. ஏன்னா இது இவன் வளர்க்கலையே, இது இவனுடைய ஆடு இல்லையே, இவன் ஆடுதான், யாரோ வளர்த்தாங்க, அவனுக்கு அதுக்கு உறவு இல்லை. கர்த்தர் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாருன்னா அதுக்காகத்தான். இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் அந்த ஆட்டுக்குட்டி மேல இருந்த பாசம் இல்லாம ஆடு இருந்தா பாவம் செய்யலாங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இதே தான் இப்ப இருக்கிறவங்க பிரசங்கிக்கிறாங்க. பாவ மன்னிப்பு இருக்கு, நீ பாவம் செய்ய. பாவ மன்னிப்பு இருக்கு, நீ தைரியமா பாவம் மன்னிப்பு. இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார். இது யாருக்கு? புறஜாதியா இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஆண்டவரின் பாவத்தை தைரியமா எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கிறது சொல்லி கூப்பிடணும். ஆனா இங்க வந்த பிறகு வசனம் என்ன சொல்லுது? நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது ஒரு சில தம்பிகள் என்கிட்ட வாக்குவாதமே பண்ணாங்க. அண்ணே, நாம ஒரு தடவை பாவம் செஞ்சுட்டோம், மன்னிச்சுட்டாரு, ஒரு தடவை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, அது மன்னிப்பு தானே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை எப்படி கைவிடுவாரு? அதெல்லாம் விட மாட்டாருன்னு. ஆண்டவர் வந்துட்டு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அதுக்கு சில நூதனமான உபதேசங்களையும் சொல்றாங்க, சில வசனங்களையும் சொல்றாங்க. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒருத்தர் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார். எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு தடவை ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அது ஆட்டுக்குட்டி தான், ஒரு தடவை கழுத குட்டி போட்டா அது கழுத குட்டி தான். அதே மாதிரி ஒரு தடவை கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய பிள்ளைகள் ஆனவரை தேவன் எப்படி நரகத்துல தள்ளுவாரு? ஏன் தள்ள மாட்டாரு? ஏன் தள்ள மாட்டாரு? கூட வளர்ந்த அப்போஸ்தலனாக வளர்க்கப்பட்ட 3 வருஷம் தன்னுடைய வல்லமையை கொடுத்து அற்புத அடையாளங்களை செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதாஸ் காரியத்தை விட்டு கொடுப்பாரனால் நீ நான் ஏமாத்துறோம். 3 வருஷம் வளர்த்திருக்கிறாங்க, கூட ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரு, அப்போஸ்தலனான அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அவனையே ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு. ஏன் விட்டு கொடுத்தாரு? அக்கிரமம் செஞ்சவன் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும். இனி கடைசி காலத்துல நூதனமா அவங்களோட என்ன செய்யறாங்க? பாவம் செய்ய வைக்கிறதுக்கு பிசாசுடைய தந்திரத்துல ஒண்ணு. நீ பரவாயில்ல, நீ பரவாயில்ல. ஏங்க ஒரு சாதாரண ஒரு விஷயங்க, ஒரு சாதாரண விஷயம் என்ன செய்வாங்க தெரியுமா? பொதுவாகவே இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது கூட என்ன சொல்லிக் கொடுப்போம் தெரியுமா? ஒரு சாதாரண விஷயமா இருந்தா கூட கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவாங்க. அங்க போகாத, நீ விழுந்துருவ. ஏன் அதை அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சியஸா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கான்சியஸா இருக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் ஆபத்தான இடமாச்சேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி கொண்டு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பிள்ளை உணர்ந்து கொள்ளும், ஓவரா சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அது இருக்கு, பிரச்சனை இருக்குது, ஆனா அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை, ஆனா பிரச்சனை இருக்கு. அந்த பிள்ளை புரிந்து கொள்ளும். அப்படித்தான் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் பாவத்தை குறித்து போதிக்கிறார்கள். எதுக்கு போதிக்கிறாங்க? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிறபடினால அவங்கள ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு தான் அதை குறித்து போதிக்கிறாங்க. ஒரு காலத்துல அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து வரும்போது அவங்க சொன்ன அளவுக்கு அது ஆபத்துல, ஆனா அது ஆபத்து தான். நல்ல வேளை என்னைக்கு அவர்கள் அன்னைக்கு சொல்லி இருந்தாங்கன்னா, அவங்க மட்டும் இதை கொஞ்சம் சொல்லாம இருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் விழுந்து போயிருப்பேன். அப்போ ஒரு தகப்பனை போல ஊழியக்காரர்கள் நின்று போதிக்கிறார்கள், சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உடனடியாக நம்ம என்ன சொல்றோம்? அதெல்லாம் சும்மா அவங்க அவங்களை பயமுறுத்துறாங்க, அப்படிலாம் பாவம் இல்லைங்க, நீங்க என்ன வேணா பாவம் செஞ்சாலும். ஒருத்தர் பிரசங்கம் இப்படி அபத்தமா பண்றாரு, நீ விபச்சாரம் பண்ணி பாவம், ஒருவேளை ராகாப் வந்து விபச்சாரம் பாவம் பண்ணாங்க, நான் சரியா முழு செய்தியை கேட்கல, எனக்கு வந்ததை வச்சு நான் சொல்றேன், அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. ராகாப் விபச்சாரம் பாவம் பண்ணாங்க, விபச்சாரம் பாவம் பண்ணவங்களை ஆண்டவர் வந்து அதுக்கப்புறமும் அவங்க ஆண்டவருக்குள்ள தான் இருந்தாங்க, விபச்சாரம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார், நீ தொடர்ந்து விபச்சாரம் பண்ணலான்ற மாதிரி சொன்னதாக சொன்னாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியாது. இதெல்லாம் அபத்தமான உபதேசம். அவர் சொல்லியிருப்பது உண்மை என்று சொன்னால் அபத்தமான உபதேசம். எப்படி விபச்சாரம் பண்றவங்க காலில் வந்து விழுறாங்க. இயேசுநாதர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதிருப்பாயாக. பாவத்தை மன்னிச்சாச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிக்கும், ஆனால் மீண்டும் செய்யக்கூடாது. ஒரு 38 வருஷம் அந்த குளத்துக்கிட்ட ஒருத்தன் இருக்கிறான், அவனை வந்து ஆண்டவர் சுகமாக்குறார். சுகமாக்கிட்டு சொல்ற வார்த்தை என்ன? அதிக ஆக்கினை வரும்படிக்கு மீண்டும் பாவம் செய்யாது. மீண்டும் பாவம் செய்யக்கூடாது என்பதுதான். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஆண்டவர் பிரிவை உண்டாக்கினார். ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 6:4-5 வாசிங்க. ஏனெனில் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நீ மறுதலிச்சு போனீன்னா மீட்கப்படுவது கூடாத காரியம்னு இருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு உடனே இவங்க சொல்லுவாங்க, பேதுரு மறுதலிக்கலையா? நூதனமான உபதேசம். இந்த கடைசி காலத்துல நான் சொல்றேன், ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள சேர்க்கிறதுக்கு தான் பிரசங்கம். ஜனங்களை கிறிஸ்துவை விட்டு தூரப்படுத்துவதற்கு பிரசங்கம் இல்லை. பரலோகத்துக்கு நேராக திருப்பதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. பூமியில நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பது கர்த்தருடைய வார்த்தை தேவையில்லை. அதை சொல்லிக் கொடுங்க, இது தானா வரும்.
நிறைய உபதேசக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கிளைம் பண்ணிட்டே இரு, அறிக்கை பண்ணிட்டே இரு, அது போதும், ஆண்டவர் உன்னை மாத்திடுவாரு. எப்படிங்க? அதுலயே அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கிளைம் பண்ணிட்டே இரு, ஆண்டவர் நான் பணக்காரனாவேன் கிளைம் பண்ணிட்டே இரு. நீங்க சொல்லுங்க, உங்க பையன் கிட்ட போய் அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். 10வது எக்ஸாம் இன்னைக்கு தொடங்குது, சொல்லுங்க பாப்போம். நீ கவலையே படாத, படிக்காத, புக்கை தூக்கி ஓரம் போட்டு காலையில 3 மணி நேரம் 100 எடுப்பேன். சாயங்காலம் 3 மணி நேரம் 100 எடுப்பேன். பேப்பர்ல 100 வந்துருமா? படிக்க வேண்டாமா? ஏன்? கர்த்தருடைய கிருபை இருக்கு. உலகத்தின் முடிவு பிறந்து உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவும் வேதவசனம் தான். உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஞானத்தையும் அறிவையும் தருவேன் என்று சொல்லுகிறார். அவரே ஞானத்தின் அறிவாக இருக்கிறார். ஆகவே நீ போய் பேப்பரும் பேனாவோடு உட்கார்ந்தால் போதும், தேவன் இறங்கி உன் கையை பிடித்து எழுதுவார்னு சொன்னா இது ஒரு பிரசங்கமா? நீ செய்ய வேண்டியதை செய், தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். நீ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு கிரியையை விட்டு உங்களை தூர திருப்புறார். இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரித்தார். பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இருள் வெளிச்சம் வந்த உடனே ஓடி போயிடும். அதற்கு பிறகு அந்த வெளிச்சத்தையும் இருளையும் சேர்க்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, புதிய எருசலேம் நியாயத்தீர்ப்புக்கு பிறகு வருது. வசனம் தெளிவா சொல்லுது, அதில் இரவு என்பது கிடையாது, வெறும் பகல் என்பதுதான் இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? அதில் பாவம் என்பதே கிடையாது. இந்த பாவம் செய்யலாம், பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. அந்த பாவம் செஞ்சாலும் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாரு. இவர்களெல்லாம் உங்களை மோசம் போக்குற ஊழியக்காரர்கள். உங்கள் ஆத்துமாவை இவர்கள் கொண்டு போய் நரகத்தில் தள்ளுவதற்கான பிரசங்கியார்கள். கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குவதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். திருப்பியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். மறுதலித்து போனவனை மீட்கப்படுவது கூடாத காரியம். ஒரு தடவை விட்ட பாவத்தை திரும்பி சாப்பிடுவது நாய் தின்னுவதற்கு, கக்கினதை தின்னுவதற்கு சமானம் என்று வசனம் சொல்லுகிறது. கிருபை, நேத்தும் சொன்ன கிருபை என்பது உண்மை. கிருபை என்பது என்ன? அநியாயக்காரனை பரலோகத்துக்கு கூட்டு போறது கிருபை இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க, நீ அநியாயமா இரு, ஆண்டவர் கிருபையா அவனை கூட்டிட்டு போவார். எப்படி கூட்டு போவாரு? ஒருத்தர் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இப்பதான் ஒரு மதுபான கடையெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு தமிழ்நாட்டில். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுபான கடையெல்லாம் தனியார்கிட்ட இருந்துச்சு. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் பார்த்திருக்கிறேன், டேனியல் வைன்ஸ் ஒருத்தர் வச்சிருந்தாரு. இவர் கிறிஸ்தவர் தான், இவரும் ஒரு சர்ச்சில் மெம்பரா தான் இருப்பாரு. இவரும் தசமா காணிக்கு தான் கொடுப்பாரு. பரலோகத்துக்கு போயிடுவாரா? அநேகருடைய குடும்பத்தை நாசமாக்குவதற்கு காரணமா இருந்த இவர் எப்படி போவார்? கிறிஸ்தவனா இருந்தா போயிடலாம், தசமாங்கனி கொடுத்தா போயிடலாம். இதை விட அபத்தமா கொஞ்சம் பேரு, எங்க ஊழியத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்க பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். எங்க இருக்கு? இயேசுநாதருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவனே பாதியில போயிட்டான்னு இருக்கு வசனத்துல. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு என்னை விட்டு ஓடி போனான்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அபத்தமா ஏமாறாதிருங்கள். விசுவாசிகளுக்கு சொல்றேன், இது உங்களுக்கு நல்ல நேரம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பணத்துக்காக இம்மைக்காக பிரசங்கிக்கிறவர்கள் கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் மரித்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். இம்மைக்காக நாம் கிறிஸ்துவை தேடவில்லை. வசனம் சொல்றது, இம்மைக்காக மாத்திரம் அவரை தேடுவோராக இருப்போமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. இம்மைக்குரியதை அவர் கொடுப்பார், கொடுக்காம போகவே மாட்டார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதாங்க, அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு, ஆட்களை அனுப்பும்படி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்ன இயேசு கிறிஸ்து. அப்படி ஆட்கள் வரும்போது அதை அறுப்புக்கு தேவையான மிஷின்ஸையும் அறுவாளையும் அவரே கொடுப்பாரு. ஆளே இல்லைன்னு தேடுறவர் என்ன பண்ணுவாரு? ஆளே இல்லைன்னு சொல்ற ஃபேக்டரிக்காரர் என்ன பண்ணுவாரு? ஆட்கள் வந்த உடனே, எப்பா எல்லாரும் இருக்கு, நீங்க வேலைக்கு ஆள் வந்தா போதும், ஏன் எங்கிட்ட மிஷின் கிட்ட அதுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு ஆள் இல்லப்பா. அதுதான் இப்போ ஆட்களை அனுப்ப சொல்ற பிதா அறுவாளையும் கொடுப்பார், உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் கொடுப்பார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். போதும் என்ற அளவுக்கு நமக்கு தருவார். நாம எதிர்பார்க்கறது என்ன? இன்னைக்கே உடனே BMW ஜெட் ஃபிளைட், நமக்கு ஆண்டவர் ஜெட் ஃபிளைட் கொடுப்பார். எங்க நிறுத்துவீங்க? தகுதி வேண்டாமா? ஜெட் ஃபிளைட் கொடுப்பாரு, எங்க நிறுத்துவீங்க? இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி ஜெட் ஃபிளைட்டை வாங்கவே முடியாது. அப்படியே வாங்கினாலும் அது கொண்டு போய் நிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய கனவு எல்லாம் எப்படி இருக்குது? விசுவாசியோட அந்த கனவை இவங்களுக்குள்ள புகுத்துறாங்க. இந்த உலகத்திலேயே வாழ்ற மாதிரி, இந்த உலகத்துல வாழ்ந்தா நீ சொகுசா வாழணும். சொகுசா வாழணும்னு நினைச்சிருந்தா பவுலை மாதிரி சொகுசா வாழ்றதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. அவர் ஏன் எல்லாத்தையும் ஏன் நஷ்டமும் குப்பையும் என்று விடணும் சொல்லுங்க? ஏன் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடணும்? நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு தான் சிலுவையில் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரே, நாம சந்தோஷமா இருக்கணும். அப்ப ஏன் பவுல் சந்தோஷமா இல்ல? பவுலுக்கு முன்னாடி இயேசு பாவத்தை சிலுவையில் சுமந்து பவுலுக்காகவும் தீர்த்துட்டாரு. தீர்த்த பவுல் என்ன பண்ணிருக்கோம்? நமக்கு தெரியாத வேசவாசனம், நமக்கு தெரியாத ஞானம் பவுலுக்கு இல்லையா? நம்மளை விட பவுல்னா அறிவுல குறைவுதா? நம்மளை விட அறிவு ரொம்ப ஜாஸ்தி. கமாலியல் பாத்துல படிச்சவர் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? நம்மளை விட அதிகமாக எருசலேமிலே மிகப்பெரிய தேவாலயத்தை ஒன்றை கட்ட போகிறேன் சொல்லிருக்கலாமே. எருசலேமிலே மிகப்பெரியதான சேரட் ஒன்றை வாங்க போகிறேன். ரோமர்களுக்கு ஈக்குவலாக நான் மிகப்பெரிய மாளிகைகள் கட்டி அதிலே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கலாமே பவுல்.
அப்புறம் ஏன் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடணும்? அவர் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டதை, அந்த குப்பையை இன்னைக்கு சிலர் எடுத்து வைத்துக் கொண்டு தங்கள் தலைமையில தூக்கி வச்சுக்கொண்டு அந்த நஷ்டமும் குப்பையும் என்று விட்டதை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு. அவன் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு விட்டு பரம ஈவு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி அவன் செலுத்தினான். விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இவர்கள் சொல்லுகிற குப்பைகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடாதிருங்கள். நம்முடைய பார்வை வெளிச்சத்துக்கு நேராக இருக்கட்டும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் பிரித்ததை இணைக்க கூடாது. போய் சேர்ந்துடாதீங்க. அவங்க சொன்னாங்கன்னு திருப்பி பாவம் செய்யலாம், அன்று செய்யலாம். பாவம் செய்யும் போது சரீரத்துக்கு நல்லா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும், ஏன் சில நேரத்தில் திருப்தியா கூட இருக்கும். ஆனால் குடிக்கிறவரை கேட்டு பாருங்க, குடிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும். மறுநாள் காலையில கேட்கணும், தலைவலிக்குது, பிரச்சனையா இருக்கும் பாரு. எந்த பாவமும் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும். சில பிரசங்கங்கள் கேட்கும் போது அது நீங்க பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது, ஆனால் நித்திய ஜீவனை உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அது உங்களை பரலோகத்துக்கு நேராக திருத்தும். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி சிலுவையை தூக்கிட்டு வர்றது கஷ்டம் தான், கேட்கறது கஷ்டம் தான், செய்யறது கஷ்டம் தான். ஆனா செஞ்சு பாருங்க, நம்முடைய நித்திய சந்தோஷத்துக்குள்ளே அது நடத்தும். எது உங்களுக்கு வேணும்? கேட்கும் போது இருக்கிற டெம்பரவரி சந்தோஷமா இல்ல நித்திய சந்தோஷமா? அதுதான் நீங்க நினைச்சுக்கணும். முதலாவதாக இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரித்தார். இது இணையக்கூடாது. இரண்டாவது கர்த்தர் என்ன பிரிச்சார்? வாசிங்க 6வது வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவதும் என்று சொன்னார். இரண்டாவது கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு மேலுள்ள தண்ணிக்கும் பூமிக்கு கீழுள்ள தண்ணிக்கும் பிரிவை உண்டாக்கினார். இந்த பூமிக்கு மேலுள்ள தண்ணி கீழுள்ள தண்ணி எதை குறிக்கிறது? இந்த மேலுள்ள தண்ணி கீழுள்ள தண்ணி என்பது பொதுவாக இந்த தண்ணீர் என்பது வேதத்துல அழிவை நோக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இது அழிவை நோக்கி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2ஆம் நாளிலே ஆண்டவர் ஆகாய விரிவை தண்ணியை மேல உண்டாக்குறார். 5ஆம் நாள்ல தண்ணியை பிரிக்கிறார், சமுத்திரத்தை உண்டாக்குறார். இந்த 2 நாளையும் நல்லா கவனிச்சு பாருங்க. 6 நாள்ல மிச்ச 4 நாளையும் நல்லதென்று கண்டார் நல்லதென்று கண்டார்னு இருக்கும். ஆனா 2ஆம் நாளையும் 5ஆம் நாளையும் படைச்சிட்டு கர்த்தர் நல்லதென்று கண்டார்னு இருக்காது. அதை நல்லதென்று கண்டார்னு இருக்கவே இருக்காது. முதல் நாள சொல்லியிருப்பார், வெளிச்சம் உண்டாக்குவது நல்லதென்று கண்டார். அடுத்து 2வது நாள் ஆகாய விரிவு நல்லதென்று கண்டார்னு இருக்காது. 3வது நாள் மரம் செடி கொடி நல்லதென்று கண்டார். 4வது நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நல்லதென்று கண்டார். 5வது நாள் சமுத்திரம் மீன்கள் பறவைகள் நல்லதென்று கண்டார்னு இருக்காது. 6வது நாள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் மனுஷனை உண்டாக்கினார். வசனம் சொல்லுது நல்லதென்று கண்டார். அப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த 2ஆம் நாள்ல உண்டாக்கப்பட்டதுல நல்லதென்று கண்டார் அப்படின்னு இருக்காது. அதே மாதிரி 5ஆம் நாள் தண்ணியை உண்டாக்கும் போதும் நல்லதென்று கண்டார் அப்படின்னு இருக்காது. அப்ப இந்த தண்ணியை உண்டாக்கும் போது ஏன் நல்லதென்று காணவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நோவாவுடைய காலத்துல ஜலப்பிரளயம் வந்து அழிஞ்ச போது நாம எல்லாம் நினைக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன? தண்ணி வந்துட்டு பூமியில மழை பெஞ்சு வானத்துல தண்ணி வந்து மழை பெஞ்சிச்சு. ஆனால் அதை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு இருக்கு. இந்த மதகுகள் எப்போ வந்தது? வானத்தின் மதகுகள், வாட்டர் கேனப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்தது? அதுதான் 2ஆம் நாள்ல கர்த்தர் உண்டாக்கினார். இந்த நியாய தீர்ப்புக்கென்று உண்டாக்கப்பட்டது. இது எதற்கான அடையாளம் என்று சொன்னீங்கன்னு சொன்னால், நம்மை சோதித்து பார்ப்பதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற மிக முக்கியமான வானத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி. பிசாசை பத்தி வேதம் சொல்லும் போது என்ன சொல்லுது? சத்ரு வெள்ளம் போல வருகிறார். இந்த விழுங்க வர்றது, அழிக்க வர்றது, அழிக்கவும் கொல்லவும் வர்றது, அதை நல்லதென்று கண்டார்னு இருக்காது. அதுக்கு பேர் தான் சத்ரு. இந்த 2 தண்ணியும் கர்த்தர் அழிவுக்காக உண்டாக்கினார். அதே மாதிரிதான் வானத்துல சில பிசாசின் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி பூமியிலும் அவைகள் இருக்கிறது. இது 2ம் வானத்திலும் இருக்கு, பூமியிலும் இருக்கு. இது 2 எதுக்கு வச்சிருக்குது? எதுக்கு இருக்காங்க? நம்மளை எக்ஸாமின் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு. 2வதாக நம்மை அழிப்பதற்கு, கொல்லவும் அழிக்கவும். இதற்கு ஆண்டவர் பிரிவை உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. வானத்துக்கு பூமிக்கு நடுவில் இந்த ஆகாய விரிவு, இது ஒரு நாள் இருக்கும், இது வானத்தில் இருக்கும். ஒரு நாள் பூமியில வந்து இது தள்ளப்படும். அதைத்தான் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வானத்தில் இருந்த பிசாசின் சேனைகள் பூமியிலே தள்ளப்பட்டது. எப்போ? உபத்திரவ காலத்துல. அவர்கள் வந்து உலகத்தை அழிப்பதற்காக. அதே மாதிரி தான் வானத்தில் உள்ள ஜலம் கீழே வந்து ஜனங்களை அழித்து போட்டது. அப்ப நமக்கு தெரியணும், ஆண்டவர் இன்னொரு பிரிவை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நமக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் கர்த்தர் பிரிவை உண்டாக்கி வச்சிருக்கிறார். பிசாசின் கிரியைகள் இது என்ன செய்யும்? நம்மளை மோசம் போக்கும்படி மேல இருந்து கீழே கலக்க தொடங்கும். மேல இருந்து வரும்.
இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருக்கிறேன். உடனே வானத்தில் இருக்கிற மழை நமக்கு தேவையா? வானத்தின் மழைக்கும் வாட்டர் கேனப்பிக்கும் சம்பந்தம் இல்லை. வானத்தின் மழை என்பது மேகத்தால் வரக்கூடியது. இது அதுக்கும் மேல உள்ள வாட்டர் கேனப்பி. இதுதான் நோவா காலத்துல இருந்துச்சு, அது வந்துருச்சு. இப்ப அந்த வாட்டர் கேனப்பி இல்ல. இது எதற்கான அடையாளம்? ஒரு உபத்திரவ காலம் ஒன்று நமக்கு வரப்போகிறது. அதுல வானத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் தள்ளப்பட போகுது. அது வரைக்கும் அது மேல இருக்கும். அதுக்கான அடையாளம் அது. இப்போ வானத்துல பிசாசின் கிரியைகள் கொஞ்சம் இருக்கு. அந்த பிசாசின் கிரியைகள் வானத்திலிருந்து பூமியில வந்து நம்ம அழிக்கிற காலம் ஒண்ணு இருக்கு. ஆனா அது வரைக்கும் கர்த்தர் நமக்கும் பிசாசுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறார். இந்த பிசாசுடைய கிரியைகள் நமக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறார். இது ரெண்டும் சேரக்கூடாது. இது ரெண்டும் சேர்ந்தா அந்த வானத்தில் இருக்கிற மதகு கீழே வந்தா மனுஷர்களை கொன்று போடும். நம்மை அது கொன்று போடும். பிசாசின் கிரியைகளை விட்டு நாம ஒதுங்கி நிக்கணும். இன்னைக்கு பிசாசுக்குரிய கிரியைகள் என்ன? வேதத்துல தெளிவா 1 யோவான் புஸ்தகம் சொல்லுது, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் பிசாசினால் உண்டானவைகள். பிசாசினால் உண்டானவைகள். இந்த பூமிக்குரிய பாவங்கள் எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். இன்னைக்கு பிசாசால உண்டாக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் இருக்கு. பிசாசின் கிரியைகள் இருக்கு. அதுக்கும் நமக்கும் ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கும் நமக்கு நடுவில் இன்னைக்கு என்ன நடக்குது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசாசின் கிரியைகள் சபைக்குள்ள வந்து, நான் இப்படி சொல்றதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா உண்மை பல சபைகளை பிசாசு தான் நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பல சபைகளை பிசாசு நடத்துது. பிசாசுடைய கிரியைகள் சபைக்குள்ள வந்துருச்சு. கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு. சபை இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு? பிசாசினுடைய கூடாரமா மாறி இன்னும் ஒரு படி மேல போய் நார்வே, யூகே போன்ற நாடுகள் எல்லாம் சாத்தான் சபைகளே இருக்கு. சர்ச்சஸ் சாத்தான் சபையா மாறிடுச்சு. இன்னைக்கு பிசாசினுடைய அந்த கல்லர் கொகையாக சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. பிசாசுக்கு அங்க இடம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 முதல் 15 வசனங்களை வாசிச்சு பாருங்க. பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள யார் வந்து உட்காருவா? பிசாசு வந்து உட்காரும். இதே தீர்க்க தரிசனம் தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நமக்கு தெளிவா இருக்குது. 31வது வசனத்துல பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இதுதான் மத்திய 24:12 முதல் 15 கர்த்தர் சொல்றார். அப்போ சபைக்குள்ள கொண்டு வந்து பாழாக்கும் அருவருப்பை உட்கார வைப்பாங்க. பிசாசுடைய கிரியைகள். நான் இப்ப சொல்றதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் யாரையுமே குற்றப்படுத்தல, ஆனா இது நடக்கிறது உண்மை. உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப என்ன நடக்குது? இந்த ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இது சபை பரலோகத்தினால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தின் ராஜ்யம் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தின் ராஜ்யத்துக்குள்ள பிசாசு இருக்குது. பிசாசு தான் ஆளுகை செய்து. அதை நம்ம வேதத்துல இருந்து ப்ரூஃபோட கூட நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். உலகத்தின் ராஜ்யங்கள், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். ஆனா அந்த ராஜாக்களுக்குள்ள பிசாசு போயிடும். 10ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், பெர்சியா தேசத்து அதிபதி, அது உள்ள பிசாசு இருக்கா. 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே தீரு ராஜாக்குள்ள இருக்கிறான். அப்போ உலகத்தின் ராஜாக்கள் அத்தனை பேருக்குள்ளையும் பிசாசு தான் இருந்து நடத்தும். ஒரு சில ராஜாக்கள் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள ராஜாக்களாக இருக்கிறாங்க. எப்படி? உதாரணம் எப்படி? எருசலேமில் உள்ள எல்லா ராஜாக்களும் தேவனுக்கு உகந்தவர்களாக இருப்பாங்க. 1-2 பேர் தேவனுக்கு அகைன்ஸ்ட். கடைசி காலத்துல எல்லாருமே அகைன்ஸ்ட். ஆகாபு, மனாசே எல்லாம் அகைன்ஸ்ட். அதே மாதிரி புறஜாதி ராஜ்யால எல்லாருமே தேவனுக்கு அகைன்ஸ்ட். பார்வோன், பெல்ஷாச்சார், நேபுகாத்நேச்சார், சனகரிப்பு எல்லாம் அகைன்ஸ்ட். அதுல ஒரு சிலர் மட்டும் தேவனுக்கு உகந்தவங்களா இருப்பாங்க. யாரு? கோரேஸ், இந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி தான் உலகத்தின் ராஜாக்கள் பெரும்பான்மையானவர்கள் 99.5% தேவனுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் தேவனுக்கு உகந்தவரா இருப்பாங்க. அதுவும் இப்ப இல்ல, ஒரு காலத்துல இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது? பாழாக்கும் அருவருப்பை கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. ஐ எம் சாரி டு சே, நிறைய சபைகளுக்குள்ள ஏதோ ஒரு பலனுக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக கொண்டு வந்து உலகத்தின் ராஜாக்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இஸ்ரவேல் ராஜாவே போக முடியாதுங்க. ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். இஸ்ரவேல் ராஜாவே போக முடியாது. இஸ்ரவேல இருக்க ராஜா யாராவது தாவீதை தவிர வேற யாராவது உள்ள போனாங்களா பாருங்க. உள்ள போனவனுக்கு நெத்தியில குஷ்டம் வந்துடும். உள்ள போனவனை கர்த்தர் அடிப்பார். இன்னைக்கு என்ன நடக்குது? ஆலயத்துக்குள்ள அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, உலகத்தின் ராஜாக்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு புகழாரம், அவருக்கு பொன்னாடை, அவரை போல உண்டா? என்ன கொடுமை தெரியுமா? மேல நின்னு புல்பிட்ல நின்னு அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருக்கிறான், கீழே உட்கார்ந்து ஊழியக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசி அவங்க கேட்கணும், அவங்க மனம் திரும்பணும். இன்னைக்கு என்ன நடக்குது?
அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருக்கிறார் மேல உட்கார்ந்து, அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நாம என்னென்ன செய்யணும்னு. கீழே உட்கார்ந்து ஊழியக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாழாக்கும் அருவருப்பை கொண்டு போய் மேலே உட்கார வைத்தவர்கள் இவர்கள். எதனால கர்த்தர் சபையை மூடி போட்டிருக்கிறார் தெரிய வேண்டாம். 26 நாள சபையை கர்த்தர் மூடி போட்டிருக்கிறாரு. கர்த்தருடைய சபையை மூடக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு கூட கிடையாது. கண்ணுக்கு தெரியாத கிருமி சபையை மூடிருச்சா? அப்ப கர்த்தருடைய சபை அந்த கிருமியை விட குறைவா? அப்ப கர்த்தருடைய சபை அவ்வளவுதானா வல்லமே? கர்த்தர் ஏன் மூடி போட்டிருக்கிறாரு? கர்த்தர் பூட்டினதை ஒருவரும் திறக்க முடியாது. கர்த்தர் பர்மிஷன் இல்லாம கர்த்தருடைய சபையை ஒருத்தர் கை வைக்க முடியாது. வேதம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல் கதை மேற்கொள்ளாது. 26 நாள் 40 நாள் மே 3ஆம் தேதி வரைக்கும் 40 நாள் சபை மூடி இருக்கு, இன்னும் திறக்காது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ செய்த பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில். எல்லாரும் நாங்கள் பாவம் செய்தோம் பாவம் செய்தோம், செய்த பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் செஞ்சீங்க கேட்டா மட்டும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து அர்த்தம் காசை எல்லாத்தையும் பண்ணி உன் அக்கவுண்ட்ல போட்டுட்டு நாங்கள் பாவம் செய்தோம் அழுதா ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? காசை கொண்டு போய் திருப்பி கொடு. எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிறோம். கொண்டு போய் அரசியல்வாதியை கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சுவிட்டு எல்லாத்தையும் உட்காந்து செய்தி எல்லாம் கேட்டுவிட்டு இன்னைக்கு வந்துட்டு சபையை மூடி இருக்கு, திறந்துரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திறக்கும், திறக்காது. நீ மனம் திரும்பாத வரைக்கும் திறக்காது. செய்த பாவத்துக்கு முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேள். நாங்க சொல்லும் போது எங்க மேல கோபம், நம்ம எல்லாம் அப்படி அனுசரிச்சு போனா தான் நாம வந்துட்டு ஊழியம் பண்ண முடியும். இன்னைக்கு எல்லாம் நான் சொல்றது ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆவிக்குரிய ஊழியக்காரர்களும் ஆவிக்குரிய விசுவாசிகளும் என்னைக்கு அரசியல்வாதியை மேடையில் உட்கார வச்சு அவன் பேசுறத நீ கேட்டீங்களோ பினிஷ். நீங்க பேசுறத அவங்க கேட்டிருக்கணும். நீங்க இயேசுவை பத்தி பேசியிருக்கணும், அவங்க மனம் திரும்பி இருக்கணும். காந்தாக மந்திரிக்கு பிலிப்பு தாங்க பேசணும். எப்படி காந்தாக மந்திரி பிலிப்புக்கு பிரசங்கம் பண்ணுவார்? பவுல் தாங்க ராஜாவுக்கு பேசணும். ராஜா எப்படி பவுல்கிட்ட பேசுவாரு? பேசி கேட்டா தானே ராஜா சொல்லுவாரு, கொஞ்சம் குறைய என்ன கிறிஸ்தவனை மாத்த பாக்குறேன்னு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ராஜாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து ஊழியக்காரங்களை கேட்டாங்க, கர்த்தர் கதவை மூடிட்டாரு, நீ அவன் பேசுறதே கேள். போய் உட்காந்து அவன் மீட்டிங் நடக்கும், அங்கேயே போய் கேள். முழங்கால் போட்டு மனம் திரும்பாத பட்சத்துல கதவை திறக்காது. நினைச்சிட்டு இருக்கிறீங்களா மே 3ஆம் தேதி கதவு திறந்துரும்னு? திறக்காது. கர்த்தர் பூட்டி போட்டார். மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்தோம், இனி ஏத்த மாட்டோம், இனி அரசியல்வாதிக்கு பின்னாடி போக மாட்டோம், இனி உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டோம்னு சொல்லி கர்த்தாவே நீரே எங்கள் ராஜா, எங்களுடைய தேவன் நீரே மாத்திரம் அறிக்கை செய்யாத வரைக்கும் கர்த்தர் கதவை திறக்க மாட்டார். நீங்க என்ன கர்த்தருடைய ஏஜென்டா? பார்த்தா தெரியும். நடக்கிற சம்பவங்களை வைத்து தெரிஞ்சு கொள்ளணும். வாத வருதுன்னா தெரிய வேண்டாமா? கர்த்தருடைய சபையை ஒரு கிருமி மூடி போட்டிருக்குதா? கர்த்தர் மூடி போட்டிருக்கிறாரு. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபையை இன்னைக்கு ஒரு கிருமி மேற்கொள்ள முடியாதுங்க. மனம் திரும்பணும். இன்னைக்கு வானத்தின் தண்ணிக்கும் பூமியில் உள்ளவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அழிவு அழிவு நடக்குது. மனம் திரும்பணும். நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம். இன்னைக்கு சொல்றாங்க அனுசரிச்சு போயிட்டோம்னா நம்ம அப்பதான் ஊழியம் பண்ண முடியும். அனுசரிச்சு பண்றது ஊழியம் இல்லை. எப்படி அனுசரிச்சு? எலியா ஏசபேலோட அனுசரிச்சு ஊழியம் பண்ணலாமா? யோவான் ஸ்நானகன் ஏரோதோட அனுசரிச்சு ஊழியம் பண்ணலாமா? இயேசு கிறிஸ்து ஆசாரியர்களோட அனுசரிச்சு ஊழியம் பண்ணலாமா? சொல்லுங்க. அனுசரிச்சு ஊழியம் பண்ணிட்டு போயிடலாமா? எரேமியா சிதேக்கியா ராஜாவோட அனுசரிச்சு ஊழியம் பண்ணிக்கலாமா? தானியேல் நேபுகாத்நேச்சாரோட அப்படியே அனுசரிச்சு சாப்பிட்டு ஊழியம் பண்ணிக்கலாமா? அது யாருக்கு படம் தெரியுமா? அனுசரிச்சு ஊழியம் பண்றவன் காசுக்காகவும் பணத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஊழியம் பண்றவங்க தான் அனுசரிச்சு ஊழியம் பண்ணுவாங்க. கர்த்தருக்காக ஊழியம் பண்றவன் வைராகியமா ஊழியம் பண்ணுவான். நான் சொல்றேன், கர்த்தருக்காக நின்னு பாருங்க, நமக்கு காக்கா வரும். கர்த்தர் நம்மை போஷிப்பார். நமக்கு கர்த்தர் அந்த எலியா தான் பரத்துல ஏறி மேல போவான். அந்த எலியா தான் சுழல் காட்டில் ஏறி மேல போவான். ஆனா எந்த ராஜாக்களுக்காக நீங்க செஞ்சீங்களோ அதே ராஜாக்கள் மேல இருந்து கீழே விழுந்து நாண்டு கொண்டு சாவார்கள். நான் சொல்றது ஏசபேல. இன்னைக்கு மனம் திரும்பணும். கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்க கூடாது. மூணாவது கடைசியாக 3வது பிரிவினை கர்த்தர் உண்டாக்குறார். 10வது வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். 9வது வசனம், வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. 9வது வசனத்துல 3வது பிரிவினையை கர்த்தர் உண்டாக்குறார். என்ன பிரிவினை? பூமியில் உள்ள தண்ணீரும் ஒரு இடத்துல சேர்ந்து வெட்டாந்தரை உண்டாக கடவுள். இது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறார். சபை உலகத்தின் வேஷத்தை தரிக்க கூடாது.
நான் சொன்னது மேல சொன்னது சாத்தானுடைய சுபாவங்கள். இப்ப சொல்றது சராசரி. நீங்க சபை என்ன சொல்லுது? அவங்க அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு இல்லையா? உலகத்தான் பாவம் செய்கிறவனே அந்த அளவுக்கு அனுபவிக்கிறானா, அப்ப நான் தேவனுடைய பிள்ளை, நான் எந்த அளவுக்கு அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறது. இன்னைக்கு உலகம் வேற, சபை வேற. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். திருப்பியும் சொல்றேன், சபைனா சில பேர் என்ன கோச்சிக்கிறாங்க, எங்க சர்ச்சை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. நான் சர்ச்சை பத்தியே பேசல, நான் பேசுறது நம்மளை பத்தி. நம்ம தான் சபை, நான் நம்மளை பத்தி தான் பேசுறேன். அது ஒருவேளை உங்களை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு குத்துச்சுன்னா அது உங்களை தான், வேற யாரையும் இல்லை. நிறைய பேர் ஏன் உங்களுக்கு குத்துது, ஏன் உங்களுக்கு கோபம் வருது? அதை செய்யறதுனால கோபம் வருது. உடனே நீங்க எனக்கு நேரா திரும்புறீங்க, இவர் ஏன் அப்படிலாம் பேசுறாரு? வசனத்தின்படி இருந்தா திருத்திக்கோங்க, இல்ல நாங்க அப்படித்தான் இருப்போம், நீ பேச தப்புனா அது உங்க இஷ்டம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சத்தியத்தை நான் சத்தியமா தானே சொல்லிடணும், உங்களுக்காக நான் மாற்ற முடியாது. சபை என்பது யாரு? நம்ம. இந்த சபை ஆண்டவர் தண்ணீர் சபையில உள்ளதான தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. அந்த வெட்டாந்தரையில தான் ஜீவன் இருக்கிறது. புல் பூண்டு எல்லாம், மரம் செடி கொடி, அந்த இடத்துல தான் மிருகங்கள் எல்லாம் உண்டாகுது. அதான் சபை. சபைக்குள்ள எல்லாம் இருக்கும், அங்கதான் ஜீவன் இருக்கும். சர்ச்சுக்குள்ள தான் எல்லாம் இருக்கும். உலகத்தை விட்டு ஆண்டவர் சபையை தனியா பிரிச்சு எடுத்துக்கிறார். சபை வேறு, உலகம் வேறு. இந்த பூமியில ரெண்டா இருக்கு. நீங்க போய் பைபிள் ஃபுல்லா பாருங்க, சமுத்திரம் தனியா இருக்கும், வெட்டாந்தரை தனியா இருக்கும். நியாய தீர்ப்புல ஒப்படைக்கும் போதும் பாருங்க, 20ஆம் அதிகாரத்துல நீங்க நியாய தீர்ப்புல போய் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசியா வசனம் சொல்லும், பாதாளம் தன்னிடத்தில் உள்ளவைகளையும் சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ளவைகளையும் ஒப்படைத்தது. தனித்தனியா தான் ஒப்படைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, நமக்கு எல்லா நியாய தீர்ப்பு ஒண்ணுதான். ஆனா கர்த்தர் நம்முடைய கதை வேற, சபையினுடைய நியாய தீர்ப்பு வேற. நீங்க உடனே அவனோட நமக்கு சாஃப்டா இருக்கும் நினைக்காதீங்க, அவனோட மோசமா இருக்கும், அவனோட மோசமா இருக்கும் நமக்கு. ஏன்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்தா என்ன பண்றானோ அதை நம்ம பண்ணணும். அவங்க என்ன செய்யறாங்க நம்ம செய்யறோம். சினிமா நடிகர் என்ன பண்றாரோ அது சபையில இருக்கு. சினிமா நடிகர் என்ன பண்றாங்களோ அது சபையில இருக்கு. அங்க ஆடுற ஆட்டம், அங்க ஆடுற பாட்டு, அவங்கள மாதிரியே மியூசிக். கேட்டா என்ன சொல்றாங்க? ஒரு உலக பிரகாரமான பிசாசுக்கு பாடல் போடுறவங்களே இப்படி போட்டா நாங்கள் தேவனுக்கு இன்னும் எப்படி போடணும்? போடக்கூடாது. எப்படி போடணும்? தேவன் சொல்றபடி போடணும். ராமசேசுக்கு பெரிய ஊரு கட்டினவர் தான் மோசே. இப்ப மோசே என்ன நினைச்சிருக்கணும்? நான் ராமசேசுக்கு இப்படி ஒரு ஊரு கட்டுவேன்னா என் தேவனுக்கு நான் எப்படி கட்டணும்? ஆண்டவர் சொன்னார், ஸ்டாப், நான் சொல்லுகிறபடி செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்? உன் டேலண்ட், உனக்கு நல்ல பவர், உனக்கு நல்ல பிரெயின், உனக்கு நல்ல அறிவு எல்லாம் இருக்கு, அதை உன் அளவுல வச்சுக்க. ஏன் சபைக்குள்ள கொண்டாடாத. ஏன் சபை நான் சொல்லுகிறபடி தான் நடக்கணும். உன்னை விட எனக்கு அறிவு இருக்கு, ஆனா என் சபையில உள்ளதை ஸ்பிரிச்சுவலா பாக்குறேன்றார் ஆண்டவர். ஆசாரிப்பு கூடத்தை ஸ்பிரிச்சுவலா பாக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு உடனே சபையை அப்படி ஆக்கி ஆடம்பரமாக்கி, ஒரு சினிமா தியேட்டர் போய் ஒரு ஆடிட்டோரியமா இருக்கு, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். நான் அமெரிக்கால ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை பார்த்தேன், அந்த மாதிரி சர்ச் கட்டணும். உடனே விஷன், நைட்டு தூங்கும்போது சொல்றாங்க, கனவுல எனக்கு அதே மாதிரி வந்துச்சு. அதே தான் வரும், வேற என்ன வரும்? முந்தின நாள் நைட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா அதே மாதிரி வரும். முந்தின நாள் நைட்டு நீங்க பெரிய ஆடிட்டோரியத்தை பார்த்தா அதே தான் வரும். நீங்க முந்தின நாள் நைட்டு நல்ல ஒரு ஜூவை போய் பார்த்துட்டு பாடுங்க, மறுநாள் ஜூ மாதிரி சர்ச் கட்டுவீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தோணுது. தேவன் கொடுக்கணும் அந்த பிளான். யோசிச்சு பாருங்க, சாலமோன் கட்டினத தேவனுடைய ஆலயம் 333 முழம் நீளம், சாலமோனுடைய மண்டபம் 666 முழம் நீளம், டபுள் மடங்கு மண்டபம். ஏன் மண்டபம்? இப்ப தாவீது என்ன சொல்றாரு? நான் மச்சி வீட்டுல இருக்கிறேன், கர்த்தர் கூடாரத்துல இருக்கிறாரு, அவரே அங்க இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் நான் கட்டுவேன். கர்த்தர் சொன்னார், நீ கட்டாத. ஏன்? நீ கட்டினா நான் சொல்றபடி கட்ட மாட்டேன், நீ சந்தோஷத்துல பயங்கரமா கட்டிடுவ. ஆனா கர்த்தர் சொன்ன காரணம் வேற, உன் கை ரத்தம் கரை படைஞ்சிருக்கு, அதனால வேணான்ட்டார். ஆனா சாலமோனுக்கு நல்ல ஆண்டவருக்கு தெரியும், சாலமோன் நீ கட்டுப்பா. என்ன கட்டணும்? இந்த மாடல் இருக்கு பாரு, இதே மாதிரி கட்டிடு. ஓகே ரைட் ஃபைன், உனக்கு உன் இஷ்டப்படி கட்டிக்க. எப்படி கட்டினார் பாருங்க, டபுள் மடங்கு பெருசு ஒரு வீடு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த மண்டபத்தை உன் இஷ்டப்படி நீ எப்படி வேணாலும் கட்டிக்க, ஆனால் என் ஆலயத்தை நான் சொல்றபடி தான் கட்டணும். இன்னைக்கு நீங்க எடுத்துங்க, பைபிள்ல உள்ளதான் நான் சொல்றேன். சாலமோன் மண்டபத்தை அவர் இஷ்டப்படி கட்டிக்கிட்டாரு. அது சொல்லவே வேண்டாம், விடுங்க. ஆண்டவரே சொல்றார், சாலமோன் முதல் காலம் கொண்டு அப்படி உடுத்தினது இல்லைன்ட்டாரு. அந்த மாதிரி கிராண்ட் லைஃப். ஆனால் என் தேவாலயத்தை நான் சொல்றபடி தான் கட்டணும். அதோட அர்த்தம் என்ன? என் சர்ச் என் சொல்படி தான் இருக்கணும்.
இன்னைக்கும் அதான் ஃபார்முலா. கர்த்தர் சொல்றபடி தான் இருக்கணும். இன்னைக்கு அதுல எதை கொண்டு வந்து மிக்ஸ் பண்றோம்? உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய அறிவு, உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் கொண்டு வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். கர்த்தருடைய பர்மிஷன் இல்லை. இன்னைக்கு உலக சபைக்குள்ள வந்துருச்சு. என்ன சொல்றாங்க? உலகத்தான் மியூசிக் அப்படி போடணும், கர்த்தருக்கு தி பெஸ்ட் பண்ணணும். அதை விட நான் என்ன சொல்றேன், ஆண்டவரோட என்ன பண்ணணும்னு கேளுங்க, என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஆண்டவர் ஒருவேளை அதை விட பெஸ்டா கூட சொல்லுவார், மேபி, தெரியாது. நீங்க செய்யறது தேவ சித்தமான்னு கேட்கணும். இன்னைக்கு இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் ஒன்னா கலக்கக்கூடாது. உலகமும் சபையும் ஒன்னா கலக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளது சபைக்குள்ள வரக்கூடாது. அதனாலதான் நம்முடைய பரிசுத்தவான்கள் நம்ம கொஞ்சம் விட்டா ஓவரா போயிருவோம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சாங்க. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எதுவுமே சபைக்குள்ள வராதபடிக்கு அதை கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சபையை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்களா. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இது பழமைவாதம், இவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு, இதெல்லாம் பிழைக்க தெரியாது. பிழைக்க தெரியாம தானா 2000 வருஷமா சபை நடந்துச்சு. இந்த கடைசி 20 வருஷத்துல தான் அறிவு பொத்துக்கிட்டு கொட்டுது சபையில. இன்னைக்கு சபையில அறிவு இருக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல. பைபிள் காலேஜோட அறிவு இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், பைபிள் காலேஜ் தப்பா சொல்ல, பைபிள் காலேஜோட அறிவு இருக்கு, ஆனா ஸ்பிரிச்சுவல் அறிவு இல்ல. இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன்ல ஊழியக்காரங்களுக்கு பைபிள் அறிவு கிடையாது. சாரி, பைபிள் அறிவு தான் இருந்துச்சு. பைபிள் காலேஜுக்கு அவங்க போல, அவங்களுக்கு இருந்தது ஆவியானவருடைய நடத்துதல். இன்னும் சொல்ல போனா பல ஊழியக்காரங்களுக்கு படிப்பறிவு கூட கிடையாது. ஆனால் தேவனுடைய நடத்துதல் அவங்க சொன்னாங்க. அதுதாங்க இம்பார்ட்டன்ஸ். படிப்பு ரெண்டாவது. இன்னைக்கு சபை படிப்பை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு சிலர்லாம் சொன்னாங்க படிக்காம சர்ச் நடத்தவே கூடாது, பைபிள் காலேஜ் முடிக்காம சர்ச் நடத்தக்கூடாது. பைபிள் காலேஜ் எதிரான ஆளே கிடையாது. திருப்பியும் சொல்றேன், பைபிள் காலேஜில் நம்ம நார்மல் ஃபார்முலா சொல்லி கொடுக்குறோம், அவங்க என்ன செய்யணும் மெத்தட் சொல்லி கொடுக்குறோம், அது நல்லது, அதெல்லாம் ஓகே. ஆனா முதல்ல அழைப்பு, அழைப்பு அழைப்பு இல்லாத எல்லாரையும் பாஸ்டர் பையனா இருந்தா வந்துடலாம், எவாஞ்சலிஸ்ட் பையனா இருந்தா வந்துடலாம். ஏன்? அடுத்து நம்ம ஊழியத்தை தொடர்ந்து நடத்துறதுக்கு அவர் உள்ள வந்துருவார். அழைப்பு இருக்கா? இன்னைக்கு சபைக்குள்ள என்ன வந்துருச்சு? உலகம். சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. அறிவுல சபையை நடத்தாதீங்க, ஆவியில நடத்துங்க. அறிவுல ஊழியம் நடத்தாதீங்க, ஆவியில நடத்துங்க. குடும்பத்தை அறிவுல நடத்தாதீங்க, ஆவியில நடத்துங்க. நான் அறிவுல நடத்தி குடும்பத்துல ஃபெயிலியரான எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். அவங்க நம்மளதான் கேவலமா பார்ப்பாங்க. படிப்பறிவு குறைவு இல்ல, கொஞ்சம் கேவலமா பார்ப்பாங்க. படிப்பறிவு ஜாஸ்தி, இப்படி யோசி அப்படி யோசி, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். திருப்பியும் சொல்றேன், படிப்பறிவுல வீட்டையோ குடும்பத்தையோ சபையோ ஊழியத்தோ நடத்தினால் ஒரு நாள் நீங்கள் ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆவீர்கள். படிப்பறிவு ஒரு நாளும், அது உலகத்தின் அறிவு, அது ஒரு நாளும் ஆவியானவரோட ஒத்து போகாது. ஆவியானோட அறிவை நடத்தி பாருங்க. ஆவியானவர் நடத்தணும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட். ஆவியானவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் இதை நான் செய்யட்டுமா, இதை நான் பண்ணலாமா, இப்படி செய்யலாமா. ஒவ்வொன்றும் தாவீதுக்கு தெரியாத ஸ்கில்லா. கோலியாத்தே ஜெயிச்சார். ஃபர்ஸ்ட் பேட்டில் மிகப்பெரிய சக்சஸ். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16000 சொல்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டில் மிகப்பெரிய சக்சஸ். ஆனா ஒவ்வொரு பேட்டிலுக்கு போகும்போதும், சண்டைக்கு போகும்போதும், ஆண்டவரே நான் இந்த சண்டைக்கு போட்டா நான் எங்க போய் சண்டை போடட்டும், எந்த வழியா உள்ள போட்டோம், எனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஐயா இவர் தெரியாதா? யோவாபுக்கு தெரியாதா? அவர்கிட்ட இல்லாத தளபதிகளா? அவர் ஒரு லிஸ்டே போறாரு, அந்த 3 பேர் இந்த 3 பேர், அந்த 3 பேருக்கு இந்த 3 பேர் ஈக்குவல் ஆக மாட்டாங்க. அவர்கிட்ட இல்லாத ஞானவான்களா? பிளான் பண்ணி அவங்க வார் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அவர் கடைசி வரைக்கும் ஒரு முடிவு எடுத்தாரு, என் வாரை நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் செய்யணும். கொஞ்சம் ஊழியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, ஒரு 20 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னு யாராவது ஏதாவது கொஞ்சம் ஆலோசனை சொன்னா, எனக்கேவா, எங்கிட்டேவா, எனக்கே நீங்க பைபிளை பத்தி சொல்றீங்களா? ஏன் நீங்க பைபிளை கரைச்சு காஃபில குடிச்சிட்டீங்களா? தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் சொல்லி கொடுத்த நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய காலை பிடிச்சவங்க கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக நெஞ்ச நிமித்தினவங்க காணாம போயிட்டாங்க. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நாங்க எத்தனை வருஷம் ஊழியம் தெரியுமா? சிலருக்கு ஊழிய பெருமை, சிலருக்கு அனுபவ பெருமை, சிலருக்கு டினாமினேஷன் பெருமை. அவங்க டினாமினேஷன் சொல்றது அவங்களுக்கு அப்படி ஒரு பெருமை, நான் அது நான் இது. நான் சொல்றேன், எந்த டினாமினேஷனும் பரலத்துக்கு கூட்டு போகாது. யாரும் பரலோகத்தில் டினாமினேஷனோட பிரிவா இருக்கு. இவங்களுக்கு 30% இடஒதுக்கீடு, அவங்களுக்கு அந்த 20% இடஒதுக்கீடு, டினாமினேஷன் பிரிவா இருக்குது பரலோகத்தில். ரெண்டே சாட்சி தான் பரலோகத்தில், உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளேவா, அக்கிரம செய்கைக்காரரே அப்படியே போயிருங்க. ரெண்டே சாட்சி தான். சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது, எந்த விதத்தில் உலகம் வரக்கூடாது. 100% சபை கர்த்தர் நடத்துகிறதா இருக்கணும். திருப்பியும் சொல்றேன், சபைன்னா பாஸ்டர்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. நான் சொல்றது எங்களை விசுவாசிகள், வீடுகள், சபையும் சேர்த்து ஒவ்வொன்றும் கர்த்தர் நடத்துகிறதாக இருக்கணும். ஒவ்வொரு கல் செங்கல் வாங்கினா கூட ஆலயத்தில் கட்டுறதுக்கு கர்த்தர் சொல்லி வாங்கணும்.
ஒவ்வொரு பிளான் கர்த்தர் கொடுத்து போடுறதாக இருக்கணும். ஒவ்வொரு ஊழியத்துல ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் சொல்லணும், இதை வாங்கட்டா வாங்கட்டா வாங்கட்டா, எல்லாம் கர்த்தர் சொல்லி செஞ்சு பாருங்க. அப்பதான் இந்த பிரிவினை இருக்கும். சபைக்கும் வெட்டாந்தரைக்கும் ஜலத்திற்கும் பிரிவை உண்டாக்கினார். சபைக்கும் உலகத்தில் உள்ளதுக்கும் பிரிவு இருக்கிறது. இந்த 3 பிரிவும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த 3 எங்க ஒன்னா சேர்ந்துச்சு தெரியுங்களா? 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது வசனம் தெளிவா சொல்லுது. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 27ஆம் தேதியாகிய அந்நாளிலே, 1ஆம் மாதம் 27ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. ஃபர்ஸ்ட், பூமியில் உள்ள தண்ணியும் வெட்டாந்தரையும் ஒன்னா சேருது. ஒரு உலக அழிவுக்கு முன்னாடி சபை உலகத்தோடு கூட கலக்கும். எப்ப சபை உலகத்தோடு கூட கலக்கிறத, உலகம் சபையோடு கூட கலக்கிறத நீங்க பாக்குறீங்களோ அழிவு வருதுன்னு அர்த்தம். எப்போ தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோட கலக்கிறத நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கு அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, உலகம் அழியாது, இந்த பூமி இன்னும் இருக்கும், 1000 வருஷ அரசாட்சி இங்கதான். யார் இல்லைன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க சொன்ன மாதிரிலாம் முடிவு உடனே வராதுங்க, இன்னும் இந்த பூமி 1000 வருஷ அரசாட்சியில இங்கதான் இருக்கு. யாரு இல்லைன்னா நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் இங்கதான், 1000 வருஷ அரசாட்சி இதே பூமியில தான். இங்கே தான் சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்படணும். அதற்கு பிறகு முதல்ல அருமைதான் யுத்தம், அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி, அதற்கு பிறகு சாத்தான் கட்டவிழ்க்கப்படுது, அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு. அது வரைக்கும் இந்த பூமி இருக்கும். குறைஞ்சபட்சம் நான் அதான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், 1000 வருஷத்துக்கு மேல இந்த பூமி கன்ஃபார்மா இருக்கும். இன்னைக்கு வருகை வந்தா, வருகை எப்போ வருதோ அதுக்கப்புறம் நான் சொல்றது, வருகை வந்த பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம், அதற்கு பிறகு அருமைதான் யுத்தம், அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி, அதற்கு பிறகு சாத்தான் கட்டவிழ்க்கப்படுதல், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு. சோ அது வரைக்கும் இந்த பூமி இருக்கும், யார் இல்லைன்னா. ஆனா நாங்க சொல்ற முடிவு அதல்ல, கிறிஸ்துவின் வருகை அது எப்போ வேணாலும் சம்பவிக்கும். நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார். அவர் இப்ப வரமாட்டார்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவரே சொல்லிட்டார் நினையாத நாளிகையில வருவேன்னு. இல்ல அவர் வரமாட்டார் எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் புத்தகம் எழுதியிருந்தார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து 2012 ஜூலை மாசம் 24ஆம் தேதி வருவார். அந்த புக்கில் இருந்துச்சு. கீழே வசனம் போட்டிருந்தார், இயேசு கிறிஸ்துவுக்கே பிதா மறைத்ததை எனக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா வசனம் இருக்கு, என்ன சொல்லிருக்கு? தான் செய்கிற வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார், தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார்னு இருக்கு மார்க்ல. இப்ப அவர் என்ன சொன்னாரு? குமாரனுக்கே மறைத்ததை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். காணாம போயிட்டார். இப்ப அவர் இல்ல, குமாரன் இருக்கிறார், இவர் காணாம போயிட்டார். நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, இப்ப நடக்காது, இயேசு இப்ப வரமாட்டாரு, எப்ப வருவேன்னு அவருக்கே தெரியாது, அவர் சொல்லிட்டாரு. இப்ப வரமாட்டாருன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எப்ப வேணாலும் வருவார், அவ்வளவுதான். we are waiting for that. அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது? வருக வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்தை கொண்டு வந்து சபைக்குள்ள, அன்னைக்கு தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோட கலந்தாங்க. அழிவு வரும்போது இது நடக்கும். இது ஒரு அடையாளம். எப்ப சபை உலகத்தோடு கூட கலக்குகிறதோ, எப்ப சபை உலகத்தோடு கூட மிக்ஸ் ஆகிறதோ அப்பொழுது ஒரு அழிவு வரும். ரெண்டாவது, தண்ணி கீழே உள்ள தண்ணி ஒன்னா சேர்ந்துச்சு. அடுத்து மகா ஆழத்தின் ஊற்று கண்களும் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறந்தன. திருப்பி மேல இருந்து தண்ணி கீழே ஜாயின் ஆச்சு பூமியோட. இது ரெண்டாவது, சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்டான்னு இருக்கு. 12ஆம் அதிகாரம் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனம் நினைக்கிறேன். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, வானத்திலே மிகாவேலுக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தின் முடிவில் பிசாசு கீழே தள்ளப்பட்டான் இருக்கு. 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்துல, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று, அவர்கள் பூமியில விழ தள்ளப்பட்டது. அது பூமியில 9ஆம் வசனம், அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அப்ப மேல உள்ள தண்ணி கீழே வரப்போகுது. பிசாசினுடைய மொத்த கிரியைகளும் பூமியில வரும் அந்த 7 வருஷத்துல. அப்போ அழிவு 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன ஆகுது? இப்போ மொத்த மழை இரவும் பகலும் 40 நாள் பூமி மேல சூரியனுடைய வெளிச்சம் இல்லை, சந்திரனுடைய வெளிச்சம் இல்லை, இரவும் பகலும் 40 நாள் மழை. உங்களுக்கே தெரியும், சோனு மழை பெஞ்சு இரவும் பகலும் பெஞ்சா சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் பூமிக்கு வராது. இதைத்தான் கர்த்தருடைய நாளை பத்தி யோவேல்ல சொல்லும் போது, அது ஒரு மப்பும் அந்தாரமான நாள், அது இரவும் இல்லை பகலும் இல்லை, அது ஒரு அந்தகாரமான நாள். அப்ப என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் உண்டாக்கின 3 பிரிவும் நோவா காலத்துல போயிருச்சு. இருளும் வெளிச்சமும் ஒன்னா சேர்ந்துருச்சு, வானத்துக்கு மேல உள்ள தண்ணியும் கீழே உள்ள தண்ணியும் ஒன்னா சேர்ந்துருச்சு, பூமியில இருந்து வெட்டாந்தரையும் தண்ணியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. மொத்தம் திருப்பி எப்படி ஆயிருச்சு? எப்படி ஆதியாகமம் 1, 2, 3 இருந்துச்சோ அதே மாதிரி பூமி ஆயிருச்சு, தண்ணியில மூழ்கிருச்சு. எந்த அளவுக்கு மூழ்கிருச்சு? சிகரங்களுக்கு மேல 15 அடி, அதாவது 15 முழம் அப்படின்னா 22 அடிக்கு மேல போயிருச்சு. நம்ம கணக்கு, நம்ம எவரெஸ்டுக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன், 22 அடிக்கு மேல தண்ணி, அதுக்கு மேல பேழை,
இப்ப எப்படி பழைய அதே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துக்கு நோவா காலத்துக்கு பூமி வந்துருச்சு. அதோடைய அர்த்தம் என்ன? இப்ப பேழைக்குள்ள புறா. இப்ப புறா என்ன செய்யுது? தண்ணி வத்திருச்சான்னு பார்க்குது பூமிக்கு மேல. தண்ணி வத்தல, அப்படியே ஜலத்தின் மேல. இப்போ ஆதியாகமம் 1:2-3 ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதே மாதிரி இங்க புறா அசைவாடிக்கிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு பூமி வந்துருச்சு. இதே தான் திருப்பி நடக்க போகுது. ஆனா இப்போ தண்ணி கிடையாது, நெருப்பு. இப்ப என்ன சொல்ல போகுது? 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்போ தண்ணிக்கு பதிலாக தண்ணி, மேல இருந்து அக்கினி, கீழே இருந்து அக்கினி. இப்ப எல்லாம் முடியும். அன்னைக்கு எப்படி ஒரு பேழை மேல நின்னுச்சோ அதே மாதிரி அவைகளுக்கு நடுவுல ஒரு கூட்டம் பாதுகாக்கப்படும். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்க கூடாது. இப்ப திருப்பியும் அந்த 3 இணைப்பு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பிசாசுடைய கிரியைகள் பூமியில வர தொடங்கிருச்சு. அது சபைக்குள்ளேயும் வருது. உலகத்தின் கிரியைகள் சபைக்குள்ள வருது. இருளும் வெளிச்சமும் ஒன்னா சேர தொடங்கிருச்சு. கள்ள உபதேசமும் நல்ல உபதேசமும் ஒன்னா சேர தொடங்கிருச்சு. கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட படைப்பிரிவு. கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்க கூடாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பாவத்தை விட்டு விலகி இருக்கிறார். பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் இருக்கு. விலகி ஓடுங்கள். சிலர் பிரசங்கிக்கிற மாதிரி பாவம் செஞ்சா பரவாயில்லன்னு எக்ஸ்கியூஸா எடுத்துக்காதீங்க. அதனால நீங்க வந்துட்டு ஐயோ பாவம் செய்ய அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆவியானவருக்குள்ள நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களை விட்டு பாவம் தானா போயிடுங்க. பாவம் உங்களை விட்டு விலகும் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம நினையாததையே, நம்ம விரும்பாததையே செய்வோம். அதற்கு பிறகு எல்லாம் போயிடும். ஆவியானவர் விலக்கிடுவார். உள்ளுக்குள்ள மாறும், வெளியும் மாறும். 2வது, நமக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், அது சேரவே கூடாது. எந்த நாளிலும் சபைக்குள்ள உலகத்தின் ராஜ்யங்களுக்குரியவர்கள் வரக்கூடாது. அவர்களுக்கு மரியாதை கிடையாது. 3வது, உங்களுக்குள்ளே உலகம் வராம பார்த்துக்கோ. இந்த 3 பிரிவினையும் கடைசி வரைக்கும் இருக்கணும். நாம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தேவையானதை போதிக்கிறீர், போஷிக்கிறீர். அதை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டு. எங்கள் ஆத்மா அதை உண்டு புஷ்டியாக்கி ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே ஆவியிலே வளர கர்த்தர் கிருபை பாராட்டு. நீர் வரும்போது மறுரூபமாகி சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட கிருபை தாரும். மகிமையின் தேவன் எங்களை நடத்துவீராக. உமக்கு சித்தமானால் தொடர்ந்து உடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.